வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதையும் மறக்காமல் கொடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பராக நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்டோபர் 2024க்கான மாத ராசி பலன். வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது எல்லாம் அதே இடத்துல தான் இருக்கிறாங்க. மாத கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், சந்திரன் எல்லாமே பெயர்ச்சி ஆகுது. கன்னியில் இருந்த சூரியன் அக்டோபர் 17ஆம் தேதி துலாம்க்கும், கன்னியில் இருந்த புதன் அக்டோபர் 10ஆம் தேதி துலாம்க்கும், துலாமில் இருந்த சுக்கிரன் அக்டோபர் 13ஆம் தேதி விருச்சிகத்துக்கும், மிதுனத்தில் இருந்த செவ்வாய் அக்டோபர் 20ஆம் தேதி கடகத்துக்கும், சந்திரன் அக்டோபர் 17லேருந்து பௌர்ணமி அமைப்புலையும் டிரான்சிட் ஆகுறாங்க. ஸோ இந்த மாறுதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன வாழ்வியல் மாற்றங்கள், பொருளாதார மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்களை கொடுக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி மகர ராசி. காலபுருஷனுக்கு 10வது ராசி, சனியுடைய வீடு சர வீடு. சர ராசி அப்படின்னாலே ஒரு பலமான ராசி அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ராசிநாதனான சனி ஜென்ம சனியிலேருந்து விடுவிச்சு இப்போ பாத சனியாக போயிட்டுருக்கு. ஸோ எப்போவுமே மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கால் அப்படிங்கிற விஷயத்தில் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். இப்போ பாத சனி நடந்துகிட்ருக்கிறதுனால கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொதுவாக எலும்பு, மஜ்ஜைகள், மசில்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட 30 வயசுக்கு மேலே உள்ள மகர ராசிக்காரங்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா ஜென்ம சனி மாதிரி பாத சனி மோசம் கிடையாதுனாலும் எலும்பு, மஜ்ஜைகள், மசில்ஸ், அது போக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாயின்ட்ஸ் இதில் சில பிரச்சனைகளை இந்த சனி கொடுப்பாரு. குடும்பம் நல்லாவே இருந்தாலும் நீங்களே தலையில் இழுத்து போட்டு ஒரு கவலையை மனசில் சுமந்துக்கிட்டே அலைவீங்க. அது தேவை கிடையாது. உங்கள் ஃபேமிலி நல்லா தான் இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் சனி ஆட்சியாக தான் இருக்கிறார், எந்த பிரச்சனையுமே இல்லை. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு போடக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுப்பாரு. ஸோ என்னென்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அதுக்கு ரெட்டிப்பு பலன் கூட கிடைக்கும். ஏன்னா ராகு நல்லா இருக்கிறாரு. ராகுக்கு வீடு கொடுத்த குருவும் 5ல். குரு பயிற்சிங்கிறது யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ மகரத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா ராசி குருவுடைய பார்வை 9ஆம் பார்வை ராசி மேலே விழுந்திருக்கு. அப்போ பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்க. சின்ன பிரச்சனை வந்தாலும் அதிலேருந்து அவங்க ஈஸியாக மீண்டுடுறாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஸோ ஓவராலாக மகரம் அப்படிங்கிறதுக்கு இந்த அக்டோபர் மந்த் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஒவ்வொரு செக்டாருக்கும் இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஏன்னா 11ல் இருக்கக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறது லாபத்தை கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு. 10ஆம் இடத்துலையும் புதன், சூரியன் தான். புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது 10ஆம் இடத்துக்கு இருக்குது. அப்போது புதுசாக வேலைக்கான முயற்சிகளில் வெற்றி, தொழில் மூலமாக அபரிவிதமான லாபம். முக்கியமாக பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம். நீங்களே ஒரு பொண்ணாக இருந்து மகர ராசியில் பிறந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்கும். பியூட்டி சலூன்ஸ், பியூட்டி பார்லர்ஸ், பியூட்டி காஸ்மெட்டாலஜி அல்லது பூக்கடை வச்சுருக்கிறவங்க, பொட்டிக்ஸ் வச்சுருக்கிறவங்க, சில்க் சாரீஸை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சில்கை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இவங்க எல்லாருக்குமே கேட்ரிங், வெட்டிங் ஈவெண்ட் பிளானர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே பிஸ்னஸ் சூப்பராக போகுது. இன்ஃபேக்ட் நீங்கள் வேறு யாரோ ஒரு மென்னாக இருந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த பிஸ்னஸை உங்கள் ஒய்ஃப் பேரில் மாற்றிக்கிட்டிங்கன்னா அக்டோபர்லேருந்து நல்லாவே இருக்குங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய சுக்கிரனுடைய டிரான்சிட் நல்லாயிருக்கு. உங்களுக்கு 6ஆம் இடம் நல்லாவே இருக்குது. 6ஆம் இடத்துக்கு தான் புதன் தான் உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ அதனால் புதனுடைய டிரான்சிட்டும் ஃபோர்த்கமிங் மந்த்ஸில் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால பெண்களாக இருந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா சூப்பராக இருக்கும். பெண்கள் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு ஆணாக இருந்தாலுமே உங்கள் ஒய்ஃப் பேரில் நீங்கள் பிஸ்னஸை மாற்றும் பட்சத்தில் பிஸ்னஸ் நல்லா போகிறதா நீங்கள் கண்கூடாக பார்த்துக்கலாம். சரி, ஓகேங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா 7ஆம் இடம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. 7ஆம் அதிபதி யார்? சந்திரன் தான். அவர் மாதத்தோட பிற்பகுதியில் நல்லா இருக்கிறாரு, பௌர்ணமி அமைப்புக்கு வர்றாரு. அப்போ முற்பகுதியில் சனி, ராகு, செவ்வாயுடைய வீடான மேஷத்தெல்லாம் கிராஸ் பண்ணி போகும்போது சின்ன கிளாஷஸ், கான்ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிறது வரதான் செய்யும். ஏதோ ஒன்று அவர் பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க, உங்களுக்கு அது பிடிக்காது. கொஞ்சம் ஸ்பவுஸ் டாமினேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. தன்னுடைய விருப்பு வெறுப்புகளை அவங்க மேலே திணிக்க ஆரம்பிப்பாங்க. பட் ஒரி பண்ணாதீங்க, 2 வாரம் கழித்து இது சரியாயிடும். ஒருத்தர் டாமினேட் பண்ணும்போதே அவருடைய சைக்காலஜி என்ன, தன்னுடைய தேவையை அவர் முன்னிறுத்துறாரு. அப்போ போய் நீங்கள் உங்களுடைய தேவையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ கிளாஷ் ஆகும். அப்போ ஒரு 2 வாரம் கழித்து கொஞ்சம் பக்குவப்பட்ட நிலையில் நீங்கள் 2 வாரத்துக்கு முன்னாடி பண்ண விஷயங்கள் சரியில்லைங்கிறத நீங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது உங்கள் ஃப்யூச்சர் ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப அவசியம். பொறுத்து இருந்துட்டு அதை அப்படியே விட்டுறக்கூடாது. அவங்க சாதாரண நிலைமைக்கு திரும்பும்போது நீங்கள் பொறுத்திருந்தீங்க, அதனால் நீங்கள் கஷ்டப்பட்டீங்கிறத அவங்கக்கிட்ட இன்டிமேட் பண்ணிடணும். ஏன்னா மகரம் பெருசாக வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாது. சுமை தாங்கி அடிதாங்கி மாதிரி எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படி இருக்காதீங்க, கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்கள். பெருசாக ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு.
5ஆம் இடத்துல குரு சுக்கிரனுடைய பார்வை, ஆண் குழந்தை பெண் குழந்தை ட்வின்ஸ்க்கான யோகம் இருக்குது. ப்ரெக்னென்சி பாசிபிள். குழந்தைங்க இருந்தாலுமே நல்லா இருப்பாங்க. பிரச்சனைகள் வரும், சூப்பராக சமாளிப்பாங்க. அதை பார்த்தே நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஒரு பிரச்சனை இருந்தாலும் நம்ம பிள்ளை சூப்பராக சமாளித்து வெளியில் வந்துருச்சேன்னு பார்த்து கூட நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்க டீனேஜ் மேரேஜ் ஏஜில் இருக்கிறாங்கன்னா கூட மேரேஜ் வந்து நடந்துடும். நல்ல வேலை வாய்ப்பும் குழந்தைங்களுக்கு கிடைக்கும். குழந்தைங்க விஷயத்தில் 100/100 மகரத்துக்கு அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. சரிங்க, நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா? எங்களுக்கு ப்ராப்பர்ட்டி இலக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அக்டோபரில் முதல் 3 வாரங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். பட் ஆனால் கடைசி ஒரு வாரம் இருக்குது பார்த்தீங்களா, அக்டோபர் 20க்கு மேலே, அதில் வந்து நீங்கள் எந்த சொத்து வாங்குறதுக்கும் நான் வந்து பரிந்துரைக்க மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, செவ்வாயும் நீசமாகிறாரு. பூமிக்காரகனும் செவ்வாய், மகரத்துக்கு 4ஆம் அதிபதியும் செவ்வாய். அவர் நீசமாகும் பட்சத்தில் அந்த நேரத்தில் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, சனியுடைய பார்வையும் அந்த மேஷத்துக்கு இருக்குது. சனியும் 3ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ நிச்சயமாக அக்டோபரில் முதல் 3 வாரத்துக்குள்ளே நீங்கள் எதாவது பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, இன்ஃபேக்ட் ஃபஸ்ட்டு சிக்னேச்சர் போட்டு அட்வான்ஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னா பரவாயில்ல. நீங்கள் அட்வான்ஸ் கூட அக்டோபர் 20 தாண்டிடுச்சுன்னா கொடுக்கக்கூடாது. முதல் 3 வாரம் வெல் அண்ட் குட், சூப்பர், ஓகே. அதே மாதிரி ஷேர்ஸு, ஸ்பெக்குலேஷன்ஸ், மியூச்சுவல்ஸ், கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லேயும் இந்த மாதம் பெருசாக நீங்கள் இன்வால்வ் ஆகிக்க வேண்டாம். சும்மா ஒரு எஃப்டி ஆர்டினே போய்க்கோங்க. எஃப்டி ஆர்டி போட்டால் லாங் டேர்மாக கட்டுமே, அடுத்தடுத்த மாதத்தில் எனக்கு வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குன்னா பணத்தை அப்படியே உங்கள் பேங்க்கில் வச்சுக்கோங்க. அதில் வந்து எந்த தப்பும் இல்லை. வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது எனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8-12லாம் ரொம்ப ஒன்றும் ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால் வந்து ரொம்ப சொல்கிறதுக்கு இல்லை. குரு நல்லா இருந்தாலுமே 12ஆம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்ளாத பட்சத்தில் வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போகிறதில்ல. பட் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களாக இருந்தால் பிரச்சனையும் இல்லை, நல்லதும் இல்லை. இருக்கிற வேலையை பார்த்துட்டு நிம்மதியாக இருக்கேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன், போதும், இதுவே போதும். ஒரு பிரச்சனை இல்லைனாலே அது ஒரு பெரிய நல்லது தான். ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு எப்படி இருக்குது, ஸ்டடீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அக்டோபர் 2nd வீக்குக்கு அப்புறம் கொஞ்சம் படிப்பில் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அவசியம். ப்ரொகாஸ்டினேஷன் பண்ணுவீங்க, தள்ளி போடுறது, நாளைக்கு படிச்சுக்கலாம், சிலபஸ் தானே கவர் பண்ணிக்கலான்னு ஒரு ப்ரொகாஸ்டினேஷன் டெண்டன்சி அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி சனி என்ன பண்ணுவார்னா, ஒரு சோம்பல், தூக்கம் வரும், புக்கை திறந்தாலே தூக்கம் வரும், இதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருந்துக்கோங்க. கொஞ்சம் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு கொஞ்சம் படிங்க. டே டைமில் தூக்கம் வந்தாலும் தூங்கிக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிறவங்கலாம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக படிங்க. 6ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. 6ஆம் இடம் புதன் வந்து நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு புது வேலை நிறைய பேர் முயற்சி செய்கிறீங்கன்னா அதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்பவே வலுத்திருக்கு. ஹெல்த் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதன் நல்லா தான் இருக்கிறாரு. நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையிலையும் லோ பிளட் ப்ரெஷர்லையும் நிறைய நாளாக எஃபெக்ட் ஆகிட்டு இருந்தவங்களுக்கான ஒரு ரிலீஃப் அப்படிங்கிறது இந்த மாதம் நிறையா இருக்கும். நிறைய பேருக்கு ஒத்த தலைவலிங்கிறது வந்து ரொம்ப படுத்தியிருக்கும். அதுவும் இந்த மாதத்துலேருந்து கொஞ்சம் ரிலீவாக ஆரம்பிக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது மகரத்துக்கு நிறைய பாசிட்டிவ் தான் இருக்குது. ஒரு கலப்பு பலன் தான் நான் சொல்லியிருக்கேன். இல்லதுலேயும் ப்ளஸும் சொல்லியிருக்கேன், மைனஸும் சொல்லியிருக்கேன். ப்ளஸ் தான் இங்கே டாமினேட்டிவாக இருக்குது. இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேக பலன் தெரியணும்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். அதாவது வாழ்வியல் பரிகாரங்கள். நீங்கள் காலையில் எந்திக்கிறது, குளிக்கிறது, தூங்குறது, ஆஃபீஸ் போகிறது மாதிரி வாழ்வியல் மாற்றங்கள் மூலமாக செய்யக்கூடிய பரிகாரங்கள் பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு மாற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்குது. இதை செஞ்சு பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் மகரம். நன்றி, வணக்கம்.